நண்பர்கள் எனக்கு வணக்கம். ஃபியூல் பம்ப் மோட்டார் நம்மகிட்ட எல்லா மோட்டர் ஃபில்டர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. மோட்டர் அசம்பிளியும் கொடுத்துட்ருக்கோம். இப்போது ரொம்ப குறைந்த விலை தரமானது கொடுத்துட்ருக்கோம் நம்ம. எனவே எங்கே வேணால் வாங்குங்க, விலையை மட்டும் நம்மகிட்ட கேளுங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லணுமோ அந்தளவுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியூல் மோட்டரை எவ்வளோ நேரத்தில் கழட்டணும் தான் டாஸ்க்கு, கழட்டி மாட்டுறது தான் டாஸ்க். இப்போ அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இது வீடியோ முழுக்க ஒரே வீடியோ 6 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணால் இன்னும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் முன்னாடியே கழட்டி மாட்ட முடியும். இருந்தாலும் அப்புறம் மக்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் ஒரு பொதுவான ஒரு கால இடைவெளி பார்த்திங்கன்னா ஒரு 6 நிமிஷம் ஆயிருக்கு கழட்டி மாட்டுறதுக்கு கரெக்டாக. இந்த வீடியோவும் கரெக்டாக 6 நிமிஷம் ஆகும். ஸோ இது கொஞ்சம் மற்ற வண்டியோட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கிளிப் டைப்பில் உட்காந்துருக்கும். உங்களுக்கு ஒரு 4 கிளிப் டைப்பில் உட்காந்துருக்கும். ஸோ அது கொஞ்சம் கரெக்டாக நேர்த்தியாக எடுத்துடணும். ஒரு 4 கிளிப்பை கழட்டி விட்டால் வெளியே வந்துடும். இந்த மாதிரி செட்டாக வெளியே வந்துடும். இப்போ அதே மாதிரி இந்த வண்டியில் ஒரு ஓரிங் ஒன்று இருக்கும், எடுத்து வெளியே வச்சிடறோம் தனியாக அதை. ஏன்னா அப்புறம் தேடக்கூடாது நீங்கள். அதே மாதிரி ஃபில்டரை கழட்டுறதுக்கு இதுக்கு லாக் இருக்கும், 2 சைடு லாக் இருக்கும். இது நிறைய கிளாசிக் 350 BS6 போன்ற வண்டிகளுக்கு வரும், உங்களுக்கு மீடிஆர் போன்ற வண்டிகளுக்குலாம் வருது உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி ஹீட் பண்ணி தான் கழட்டணும்லாம் பார்க்க வேணாம். ஏன்னா மோட்டர் மாற்ற போகிறோம், ப்ரெஷர்லேருந்து தெரிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ரவுண்டில் உடச்சி எடுத்துடுறோம். எடுத்தால் அந்த அகலம் கொஞ்சம் அகலமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் தனியாக வந்துருச்சு. இந்த பைப்பில் உடஞ்ச பீஸ் உள்ளே இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன ட்ரில் பிட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று போட்டு, ட்ரில் பிட்டு தான் சூப்பராக இருக்கும். இப்போ இருக்கிற கையில் இருக்கிற டூல்ஸ் வச்சே போட்டுறோம் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, அதை கொஞ்சம் அந்த ஓட்டையை பெருசாக்கிடுறேன். ஏன்னா உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, நசுக்குனவனும் உடஞ்சிரும். இந்த வழியில் பண்ண வந்து டீப் மட்டும் கவனம். கொஞ்சம் ட்ரில் பிட் விட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய் ஓட்டை போட்டுரும். அதனால் ட்ரில் பிட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது கொஞ்சம் நேர்த்தியாக யூஸ் பண்ணிக்கோங்க. நிதானமாக ஓடுற மாதிரி மோட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பேட்டரி மிஷின் தான் இது. இதில் என்ன பண்ணுறோம், போட்டு ஓரளவுக்கு லைட்டாக அந்த அகலத்தை பெருசாக்கிட்டால் என்ன ஆகுனா, நம்ம நசுக்குனா உடைக்கிற மாதிரி பண்ணிட்டோம் அதை. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த அகலத்தை வந்து பெருசாக்கிட்டேன் ஓட்டை போட்டு. இப்போ என்ன பண்ணுறேன், நோஸ் பிளேயர் வச்சு லைட்டாக அப்படி நசுக்கணுன்னா சீக்கிரம் உடஞ்சிருது. ஏன்னா பிளாஸ்டிக் மெல்லிஸ் ஆகிட்டேன், உள்ளே இருக்க பிளாஸ்டிக்கை. இந்த மாதிரி மெல்லிஸ் ஆகிட்டா என்ன ஆகுனா, நமக்கு ஹீட் பண்ணி கழட்ட வேண்டிய வேலை இருக்காது. அந்த ஹீட்டை வந்து கொஞ்சம் கூடுதலாக பண்ணிட்டிங்கன்னா அந்த டியூப் வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் மொத்த அசம்பிளி மாற்றுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ப்ளோயரே யூஸ் பண்ணல. அப்படியே 4 வாட்டி இந்த மாதிரி நசுக்கும் போது கொஞ்சம் ஃப்ரீனஸ் ஆகிடும். கரெக்டாக என்ன பண்ணுறோம், அந்த ஹீட் பண்ணும்போது லைட்டாக ஹீட்டும் இருக்கும். நம்ம ட்ரில் போடுறோம் பார்த்திங்களா, அதில் லைட்டாக ஹீட்டும் ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கழட்டி மாட்டுறதுக்கு. இதை ஒரே ஷாட்டில் முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். ட்ரில் பண்ணி நீங்கள் ஓரம் வச்சிங்கன்னா திருப்பி அந்த டியூப் வந்து ஹார்ட் ஆகிடும். இப்போ நம்ம ட்ரில் பண்ணுற ஹீட்லேயே என்ன பண்ணுறோம் வச்சுருக்கோம். அது கொஞ்சம் நான் உங்கள் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் பதட்டமாக செய்யறதுனால கொஞ்சம் கூடுதலாக வேலை செய்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வேறு ஒன்றும் இல்லை, எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோம் அப்படின்னு ஒரு சின்ன டாஸ்க் எடுத்து பார்த்தோம். அதாவது நிதானமாக செய்கிற வேலை தான் இது. இந்த நேரம் போதுமானதாக இருக்கும். இதுக்கு முன்னாடி முடிக்க முடியும். ஸோ அதுக்காக நம்ம ரேஸ் வைக்கலை. அதனால் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு எல்லாமே எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு உள்ள சின்ன சின்ன தூசிகள்லாம் தட்டி எடுத்துடணும். அதே மாதிரி உள்பக்கம் பார்த்துக்கலாம், நீங்கள் எதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம். வெளிப்பக்கமாக ஊதிக்கலாம். இல்லைனா ஒரு கம்பியை வச்சு ஏதாவது உள்ளே நின்றுருந்துச்சுன்னா ஒரு ஸ்போக்ஸ் கம்பி மாதிரி நீட்டாக வச்சு குத்துனீங்கன்னா வெளியே வந்துடும். ஒரு சின்ன மெல்லிஸ் கட்டு கம்பி ஸ்போக்ஸ் கம்பி வச்சு குத்துனா வெளியே வந்துடும். இதை நீட்டிக்கலாம், அப்படியே நீட்டி குத்திக்கலாம். நம்ம இப்போ எதுவுமே இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் ஒரு வாட்டி ஊதி பார்த்துக்கிறேன். ஊதி பார்த்தா ஏர்லாம் ஃப்ரீயாக போகுது. ஸோ அவ்வளோதான், கழட்டியாச்சு. இப்போ மாட்டுற ப்ராசஸ் இப்போ என்ன பண்ணுறோம், மோட்டர் புது மோட்டர் இது, ஃபஸ்ட் குவாலிட்டி, நல்லாயிருக்கும். ப்ரெஷர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம், அது ஒரு செட்டிங்கில் தான் உட்காரும். எல்லா இடத்துலையும் உட்காராது, ஒரே ஒரு செட்டிங்கில் தான் உட்காரும். ஸோ பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்படியே மாட்டிடும். மாட்டிட்டு இப்போ என்னென்னா அந்த டியூப்பில் இருக்க ஹீட் கொஞ்சம் இருக்கும். நம்ம அந்த இதெல்லாம் பண்ணோம் பார்த்திங்களா, ட்ரில்லாம் பண்ணுற ஹீட் இருக்கும். கொஞ்சம் நசுக்குனதுனால கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எல்லாரும் விட்டால் காஞ்சிரும். ஸோ அந்த டைம்லேயே வச்சு அழுத்துனீங்கன்னா அப்படியே மாட்டிக்கலாம். இப்போவும் பார்த்திங்கன்னா ப்ளோயர் யூஸ் பண்ணல. இந்த வேலையை 2 முறை நீங்கள் ஓரம் வச்சு செஞ்சிங்கன்னா வேலை கொஞ்சம் பெருசாகிடும். அந்த டியூப் திருப்பியும் ஹார்ட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் மாற்றணும். லைட்டாக ப்ளோயர் ஹீட்டில் தான் மாட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ப்ளோயர் ஹீட்டே வைக்கல. இது சிங்கிள் ஷாட் வீடியோ தான் இது, ஓகேங்களா. நம்ம செகண்டில் கட் பண்ணிலாம் போடல. எவ்வளோ நேரம் ஓடுதோ அவ்வளோ நேரத்தில் மாட்டி முடிச்சாச்சு அப்படின்னு பார்த்துக்காங்க. நிறைய நண்பர்கள் வருவாங்க, அவங்க முன்னாடியே மாட்டி காமிக்கிறது வழக்கமாக இருக்கும். இப்போ ஃபில்ட்ரு மாட்டும் போது கொஞ்சம் மோட்டர் லைட்டாக வெளியே தள்ளிக்காங்க. அந்த மோட்டரை வெளியே கையில் தள்ளிக்கிட்டு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு அந்த உள்ள மோட்டருடைய சக்ஷன்ஸ் அந்த பைப்பில் வந்து டைட்டாக சொருவி விட்டாங்க. முதல்ல நல்லா கரெக்டாக உள்ளே உட்காந்துச்சான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், லாக் பண்ணுங்கள். இப்போ உட்காந்துருச்சு மோட்டரில், அதாவது லாக்கே பண்ணல, மோட்டரில் டைட்டாக உட்காந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிடும். 2 பக்கம் லாக் ஆகிடுச்சு இப்போ. ஸோ பர்ஃபெக்டாக மாட்டியாச்சு இப்போ அவ்வளோதான். அந்த ஓரிங் என்ன பண்ணுறோம், லைட்டாக அந்த இடத்துல போட்டுக்கிறோம். மாட்டி முடிச்சாச்சு. இப்போ க்ரீஸ் லைட்டாக கொஞ்சம் க்ரீஸ் அந்த ஓரிங்கில் ஒரு ட்ராப் க்ரீஸ் வச்சுக்கலாம் லைட்டாக நம்ம. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா க்ரீஸ் ஒரு ட்ராப் லைட்டாக எடுத்துக்கிறேன். எடுத்து என்ன பண்ணுறேன், லைட்டாக அந்த ஓரிங்கில் லைட்டாக தடவிக்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் செய்யலை. அப்படியே என்ன பண்ணுறோம், கரெக்டாக மோட்டர் எடுத்து ஒரு ப்ரெஸ்ஸிங் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு வேலை.
ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு ஃபியூல் பம்ப் மோட்டரை எல்லா வண்டிக்கும் மாட்ட முடியும் அப்படின்றது தான் வீடியோ. இதில் என்னென்னா 1-2 வண்டி மட்டும் பிரச்சனை பண்ணோம். எஃப்சி கொஞ்சம் திடீர்னு லீக் ஆகிடும், ஓரிங் ஒதுங்கிடும், லீக் ஆகிடும், கூடுதலாக ஓரிங் போடுற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் கரெக்டான ஓரிங் இருந்தால் இந்த மாதிரி எல்லா மோட்டரையும் 5 நிமிஷத்தில் மாட்டி முடிக்கலாம். நிறைய நண்பர்கள் கொண்டு வருவாங்க, அவங்க முன்னாடியே மாட்டி காமிக்கிறது வழக்கம். அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி காமிப்பேன். அடுத்த வாட்டி அவங்களே மாட்டணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவேன், குடும்பமான வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கும் பட்சத்தில் கடகடன்னு மாட்டி கொடுத்துருவேன். அவங்களே பார்த்துக்கலாம், எவ்வளோ தான் பார்க்குற அளவுக்கு இருக்கும். மாட்டி முடிச்சாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு, ஒயரில் மாட்டியாச்சு. ஸோ கரெக்டாக இந்த வீடியோ டைமிங் பார்த்திங்கன்னா அதான் 5.40 செகண்ட். நன்றி, வணக்கம்.